இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, செயலில் பேசட்டும் அனைத்தும். உங்கள் ஒவ்வொரு செயலிலும் இரக்கம் பேசப்பட வேண்டும் என்பதை இறைவன் வலியுறுத்தி கூறுகிறார். சான்று பகர இறைவன் உருவாக்கிய ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ள வேண்டும், செயலில் பேசப்பட வேண்டும் என்பதை இறைவன் வலியுறுத்துகிறார். ஏனென்றால் நான் வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை சொல்லளவில் நிறுத்தி விடாமல் செயலளவில் வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்க்கையின் சான்று பகர்ந்த வாழ்க்கை என்பதை இறைவன் உணர்த்த விரும்புகிறார். வார்த்தையோடு பயணித்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் இந்த அருளின் காலத்திலே வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களை, யோவான செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கு சான்றாகும் என்று அவர் வலியுறுத்துகிறார். ஆண்டவர் காட்டும் இரக்கம் நாம் மனமாறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை இறைவன் இன்றைய வார்த்தை வழியாக நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்து கொண்டிருந்ததா. அந்த விழா வேளை பட்டாடைகளையும் பகட்டான செயல்களையும் அணிந்து கொண்டு பெருங்கூட்டம் இருக்கிறது. அதில் ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்ட அன்னை தெரசாவும் இருக்கிறார்கள். அவரை பல நாள் காண வேண்டும் என்று நினைத்த ஒரு மிகப்பெரிய பிரமுகர் அவரை அன்று அந்த கூட்டத்திலே கண்டு ஒரு வார்த்தை கேட்கிறார். நீங்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகளை அதிகமாக செய்து வருகிறீர்கள், எவ்வளவோ மக்களின் வாழ்விலை ஒளியேற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னடா அந்த மக்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இவர்கள் நம்மை நினைக்க மாட்டுகிறார்களே, நம்மை மதிக்க மாட்டுகிறார்களே, நம்மை பற்றி புகழ மாட்டுகிறார்களே என்ற ஒரு மன விரக்தி உங்களுக்கு வருவதில்லையா? நீங்க சலிப்பு தன்மையை அடைவதில்லையா என்று கேட்ட பொழுது அன்னை தெரசா இவ்வாறு சொன்னார்களாம். அன்புக்குரியவரே, நான் ஒரு செயலை செய்வதில் எனக்கான இடத்தையும் பெருமையான தன்மைகளையும் நாடவில்லை. மாறாக இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சிறு வாய்ப்பை பயன்படுத்தி இரக்கமுள்ளவராக நான் நடந்து கொள்ளுகிற பொழுது அருளை பெறுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னத்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் ஓடி சென்று ஆண்டவருக்கு எதிராக பாவங்களை செய்தாலும் இறைவனின் இரக்கம் அவர்களோடு தங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள், கடவுள் அவர்களை அள்ளி அரவணைத்துக் கொள்ளுகிறார். ஒவ்வொரு முறையும் கடவுளுக்கு எதிராகவே அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக ஒரு கஞ்சனை வார்த்து அதுதான் எங்களை வழிநடத்திய கடவுள் என்று அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகினாலும் கடவுளது இரக்கம் அவர்களோடு தங்குவதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்று ஒருவர் விசாரிக்கப்படுகிற பொழுது சாட்சி சொல்லப்படுவார். அதே போல அந்த சாட்சி சொல்லப்படுபவர் உடன் இருக்க வேண்டும். இது திருச்சட்டம். இதை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவின் நம்பிக்கை கொண்டு மீட்பு பெற இயேசுவை எதிர்பார்ப்பவர்களுக்கு பல வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்கள், அப்ப முதல் வாசகத்திலே ஆண்டவர் இரக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்றால் நற்செய்தியிலே அவர் சான்று பகருவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மோயிசன் முன்னதாகவே சான்று பகருகிறார். உன் கடவுளாகி ஆண்டவர் சகோதரர் நடுவில் நின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார், நீ அவரோடு இணைந்து செவிகொடு என்று சொல்லப்படுகிறது இணைச்சட்டம் 15:5. மேலும் திருமுழுக்கு யோவான் சான்று பகருகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவத்தை போக்குபவர், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்று யோவான் 11 அவர் சொல்லுகிறார். இறை தந்தையும் அழகாக சொல்லுகிறார், இவரே நண்பார்ந்த மைந்தர், நான் தேர்ந்து கொண்ட இவரே, இவருக்கு செவிசாயங்களில் லூக்கா 9:35 தெளிவுபடுத்துகிறார். திருநூல் அழகாக சொல்லுகிறது, இயேசு தமது செயல்களுக்கு மேலாக ஒரு சான்றினை வைத்திருக்கிறார். யோவான் 5:36, நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். செயல்கள் பேசப்படும், வாழ்வே சான்றாகும் என்று நமது செயல்கள் பேசப்பட வேண்டும். அது சான்றாக மாற வேண்டும் என்றால் இரக்க குணத்தோடு செயல்பட வேண்டும். கடவுளின் இரக்கம் தான் மோயிசனை சான்று பகர வைத்தது. கடவுளின் இரக்கம் தான் திருமுழுக்கு யோவானை சான்று பகர வைத்தது. தந்தையாம் கடவுளை தனது மகனுக்காக சான்று பகருகிறார். திருநூலும் சான்று பகருகிறது அல்லவா? ஆகவே நான் என்னில் இறைவனுக்காக சான்று பகர வேண்டும். நான் இயேசுவுக்கு சான்று பகருகிறேனா? என் வாழ்வு இயேசுக்காக உகந்ததாக இருக்கிறதா என்று சிந்தியுங்கள், செயலாக்கப்படுத்துங்கள்.
உங்கள் எண்ணங்களை, செயல்களை, சிந்தனைகளை. என் பேச்சு, செயல்களும் மற்றவர்களுக்கு இயேசுவை நினைவுபடுத்துகிறாதா? நான் கிறிஸ்து அவனாக வாழ்கிறேனா? கிறிஸ்து அவர் என்பதை சுட்டிக்காட்டி வாழ்கிறேனா என்று சிந்தியுங்கள். திருப்பாடல் 23 சொல்லுவது போல, ஆண்டவரின் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை, பசுமுள் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகள் என்னை அழைத்து செல்வார் என்ற உத்வேகத்தோடு நமது வாழ்விலே கடந்து செல்ல வேண்டும் என்றவரே. ஏனென்றால், என்னுடைய எதிரிகளின் கண்முன் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று திருப்பாடலாசிரியர் சொல்லுவது போல இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். யாக்கோபு 2:13 சொல்லுகிறது, இரக்கம் காட்டுவதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். எனது வாழ்விலே இரக்கம் காட்ட, செயலில் பேசப்பட, இறைவனுக்கு சான்று பகிர்ந்து இறைவனது பிள்ளை என்ற சான்றான உணர்வோடு வாழ வரம் கேளுங்கள், ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, செயலில் செயல்பட எங்களுக்கு உமது உத்வேகத்தையும் உமது அன்பின் ஆறுதலையும் ஒவ்வொருவருக்கும் கொடும். ஏனென்றால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இரக்க குணத்தோடு, குடும்ப வாழ்விலும் சரி, எந்த வாழ்விலும் சரி, இரக்க குணத்தோடு செயல்பட்டு ஒருவர் இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு உமது பிள்ளை கிறிஸ்து அவர் என்பதை கிறிஸ்துவ வாழ்க்கையை நிகழ்த்தி காட்டிட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.